அண்மை செய்தி வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டாவை நோக்கி நகர்ந்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டாவை நோக்கி நகர்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டாவை நோக்கி நகர்கிறது. நேற்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் தற்போது அது டெல்டாவை நோக்கி நகர்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டாவை நோக்கி நகர்கிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டாவை நோக்கி நகர்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நாகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 830 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து 750 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. இலங்கையின் திரிகோணமலையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சில மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரைக்குமே இது புயலாக உருவாகுமா அப்படிங்கிறது தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த புயலாக உருமாறும் பட்சத்தில் எந்த திசையை கரையை கடக்கும் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்குமா அப்படிங்கிற தரவுகளை தற்பொழுது வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்காத ஒரு சூழலில் தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.